ஸோ மேலும் நம்மளோட நெக்ஸ்ட் லேப் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க. வியூவர்ஸ், நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்கோம்னா ஃபிசிக்ஸ் லேபில் இருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஃபிசிக்ஸ் லேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸோட நியர்லி பார்த்தீங்கன்னா நல்லா நின்று உங்களுக்கு டீச்சிங்காக வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி வந்துட்டு ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 25 to 30 மெம்பர்ஸ் இங்கே வந்து நீங்கள் கிளாஸஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் லேப்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ ஆகட்டும் ஒரு C groups, அதாவது 3 குரூப்பாக பிரிப்பாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லேப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால நிற்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து 3 குரூப்பாக பிரிப்பாங்க. பட் நம்மளுடைய காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50 மெம்பர்ஸ்னா உங்களுக்கு 25 வந்துட்டு 2 குரூப் அழகாக பிரித்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட ஃபிசிக்ஸ் லேபை பற்றி நம்ம வந்து ஃபீட்பேக், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காலேஜ் பற்றி என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். யாசர் அரஃபத். ஓகே, இப்போ என்ன டிபார்ட்மெண்ட், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லேபில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பேசிக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க ஃபிசிக்ஸ் லேபில்? ஸோ இங்கே கோச்சிங்ஸ் எப்படி இருக்குது? ஸ்டாஃப்ஸ் உங்கள் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க? எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் ஸ்டாஃப் செய்வாங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் கேட்கலாம். கோச்சிங் சூப்பராக. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஸோ இப்போ சீனியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனியர்ஸை பார்த்து இந்த பயப்படுறது தான் இருக்கா, இல்லை எல்லாருமே ஃப்ரெண்டியாக இருக்காங்களா, இல்லை யாராவது ரேக்கிங் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணுறாங்களா? அதெல்லாம் எல்லாம் கிடையாது. அண்ணனுங்க மாதிரி இப்படி சொல்லி தப்பிச்சிருது. அண்ணங்களா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நம்மளோட லேப்ஸில் எப்படி இருக்குது? இப்போ ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் 25 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுதா உங்களால்? இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஊர்லேருந்து நீங்கள் இங்கே வந்து படிக்கிறீங்க? விழுப்புரம். ஓகே, ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேட்டூர், விழுப்புரம்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்க. ஸோ அங்கே இல்லாத காலேஜில் இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்ன? கவுன்சிலிங்கில் வந்து. ஓகே, ஸோ ஃபைன். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ கேம்பஸ்க்கு வந்தாச்சு. கேம்பஸ் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருச்சா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னதுனால ஜாயின் பண்ணிங்களா? இல்லை, இந்த கேம்பஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, பிடிச்சிருக்கு. ஸோ வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா காலேஜ் பற்றி? நல்ல காலேஜ். ஸோ ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர் பசங்க கொஞ்சம் பயப்படுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, இருந்தாலும் அழகாக சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்க நம்மளோட காலேஜை பற்றி. டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட் கோச்சிங்கோட கொடுத்துட்ருக்காங்க. ஃபிசிக்ஸ் லேப் ஆகட்டும், நம்மளோட கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும், நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கம்பல்சரி பேசிக் நாலேஜில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபிசிக்ஸ் லேபோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்மளோட கேம்பஸ் பற்றியும் இங்கே இருக்க லேப்ஸ் பற்றி, ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆர் செல்வகுமார். ஓகே, இப்போ எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? மோர் தென் 2 years மேம். ஓகே, மோர் தென் 2 years. நான் ஒருத்தவங்களாம் படிப்படியாக பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் 1 year சொன்னாங்க, நெக்ஸ்ட் 2 year, இப்போ மோர் தென் 2 years சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்கள விட உங்களுக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளோட கேம்பஸ் பற்றியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும். ஸோ சொல்லுங்கள், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட கேம்பஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங்காக இருக்குங்க மேடம், பரவாயில்ல. பட் அதாவது கவுன்சிலிங்கில் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க. அதாவது லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க மேடம் இங்கே. ஸோ நம்மளோட ஃபிசிக்ஸ் லேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் கொடுத்துருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப அமைதியாக, ஒரு சத்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களோட படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்கள் சொல்கிறதும் அவங்க நல்லா கவனிப்பாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேடம், இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு அமைதியான பிளேஸில் இருக்குது. எந்த வித நாய்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. அதனால் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு மாறாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குங்க மேடம் இங்கே. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது வந்துட்டு ரொம்ப லோ ஆவரேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ நம்மளால் மெமரி பவர் இருக்குது, அதுக்கு தகுந்தவாறு நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கோங்க மேடம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ் அந்த மாதிரி இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங்கோட நீங்கள் சொல்லி தரீங்களா? கண்டிப்பாக மேடம், அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு இங்கே. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப லோ ஆவரேஜ் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியமோ இல்லை நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணாது. பிகாஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பொறுமையாக உங்களுக்கு வந்து அதிக கேர் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜில் நீங்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் என்னென்ன லேப்ஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க.